والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 24ஆம் இரவு. முப்பெரும் நாதாக்களை நினைவு கூறுவதற்காக இந்த இடத்திலே ஹத்முல் குர்ஆன் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நாங்கள் வீட்டிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உذ்குரு மஹாசின மௌதாக்கும் வகுஃபு அன் மசாபீஹிம். மரணித்தவர்களின் நன்மைகளை எடுத்து பேசுங்கள், அவர்கள் செய்த தப்பு தவறுகளை பேசாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முப்பெரும் நாதாக்களும் செய்த நன்மைகளை பற்றி உங்கள் மத்தியிலே சுருக்கமாக தரலாம் என நான் நினைக்கிறேன். ஒருவர் ஹைதராபாத் மாநிலத்தில் ஷம்ஷியாபாத் என்ற ஊரில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இறையடி சேர்ந்து சமாதி கொண்டிருக்கின்ற ஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மற்றவர் காத்தான்குடியில் பிறந்து அட்டாளச்சேனையில் வாழ்ந்து அங்கேயே சமாதி கொண்டிருக்கின்ற ஷேக் அஹ்மத் மீரான் புள்ளி ஆலிம் அவர்கள். மற்றவர் காயல்பட்டணத்தில் பிறந்து கொழும்பு குப்பிகாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கின்ற ஷேக் அப்துல் காதிர் சூஃபி அவர்கள். இந்த மூன்று நாதாக்களின் நினைவாக நமது பள்ளிவாயலில் ரமலான் 24ஆம் இரவு நிகழ்ச்சி நடைபெறுவது உங்களுக்கு தெரியும். இவர்களில் 1984ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்த ஷேக் அப்துல் காதிர் சூஃபி அவர்களின் நினைவாகத்தான் இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர்கள் 1984ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 24ஆம் இரவு இறையடி சேர்ந்தார்கள். அவர்கள் இறையடி சேர்ந்த அந்த நேரத்தில் நானும் இப்ராஹிம் மௌலவி அவர்களும் இந்தியாவிலே இருக்கின்றோம். கப்பலிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நடுக்கடலில் வைத்துத்தான் சூஃபி ஹஸரத் அவர்கள் காலமான செய்தியை அக்கரை பற்றி சேர்ந்த ஒருவர் எங்களிடம் தெரிவித்தார். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும். சூஃபி ஹஸரத் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை தரலாம் என விரும்புகிறேன். சூஃபி ஹஸரத் அவர்கள் 1902ஆம் ஆண்டு காயல்பட்டணத்திலே பிறந்தார்கள். அவர்களுடைய தகப்பனார் CAK அஹ்மத் முஹித்தீன், அவர்களுடைய தாயார் முஹம்மது இப்ராஹிம் நாச்சி. காயல்பட்டணத்தில் பிரசித்தி பெற்ற குடும்பங்களில் கம்பனியார் குடும்பம் என்று ஒரு குடும்பம் இருந்து வந்தது. அந்த குடும்பத்திலேதான் சூஃபி ஹஸரத் அவர்கள் 1902ஆம் ஆண்டு பிறந்தார்கள். கல்வி கற்பதற்காக முதலில் அவர்கள் காயல்பட்டணத்தில் ஒரு சில மதரசாக்களிலே கல்வி கற்றார்கள். குர்ஆனில் 8 ஜுஸு வரை ஹிஃப்து செய்தும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து காயல்பட்டணத்தில் கல்வி கற்க விருப்பமில்லாத காரணத்தினால் சூஃபி ஹஸரத் அவர்களின் பெற்றோர்கள்
மெட்ராஸை அடுத்திருக்கின்ற பெரம்பூர் ஜமாலியா அரபு கல்லூரிக்கு சூபி ஹசரத் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர்கள் ஜமாலியா அரபு கல்லூரியில் சுமார் 7 வருஷங்கள் வரை ஓதினார்கள். அங்குள்ள பாடத்திட்டங்கள் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் ஜமாலியா அரபு கல்லூரியில் இருந்து புதக்குடி அந்நூருல் முஹம்மதி என்ற அரபு கல்லூரிக்கு சூபி ஹசரத் அவர்கள் வந்தார்கள். அங்கு வந்ததற்கு காரணம், அந்த நேரத்தில் புதக்குடி மதரசாவின் அதிபராக இருந்தவர்கள் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள். அவர்கள் வெளிமார்களில் ஒருவர், ஞான மேதை. ஆகையினால் புதக்குடிக்கு சென்று அப்துல் கரீம் ஹசரத் அவர்களிடத்திலே ஞான கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சூபி ஹசரத் அவர்கள் புதக்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். புதக்குடியிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள், அட்டாளச்சேனையில் இருந்த வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் இந்தியாவுக்கு ஓதுவதற்காக சென்று புதக்குடி மதரசாவுக்கே போய் சேர்ந்தார்கள். அந்த மதரசாவில் 2 பேர்களும் கூட்டாளியாகிக் கொண்டார்கள். சூபி ஹசரத் அவர்களும் வள்ளி ஆலிம் சாஹிப் அகமது மீரான் அவர்களும் கூட்டாளியாகிக் கொண்டார்கள். ஆனால் வகுப்பு வேறு. சூபி ஹசரத் அவர்களை விட அகமது மீரான் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் வயது 2 வயது கூடினவர்கள். சூபி ஹசரத் அவர்கள் 2 வயது குறைந்தவர்கள். இருந்தாலும் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்களை விட ஓதுவதற்கு முந்தி போய்விட்டார்கள் சூபி ஹசரத் அவர்கள். 2 வருடங்களுக்கு பிறகுதான் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அதனால் சூபி ஹசரத் அவர்கள் பெரிய வகுப்பிலும் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் சிறிய வகுப்பிலும் 2 வருட வித்தியாசத்திலே வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் நெருங்கிய நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஹைதராபாத்தில் இருந்து ஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாதி என்று ஒரு பெரியார் மெட்ராஸுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள், அதாவது இவர்கள் ஓதிக்கொண்டிருந்த மதரசாவின் அதிபர் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் ஒரு வலியுல்லா. அவர்கள் மாணவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், மெட்ராஸுக்கு ஒரு பெரிய மனிதர் வந்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். அவர்களை போய் சந்தித்து விட்டு நான் வருகிறேன். முடியுமாயிருந்தால் அவர்களை புதக்குடி இந்த மதரசாவுக்கும் நான் அழைத்து வருவேன் என்று மாணவர்களிடத்திலே சொல்லிவிட்டு அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் மெட்ராஸுக்கு, சென்னைக்கு போய்விட்டார்கள். அங்கே ஒரு பெரிய கொடைவள்ளல், பெரிய ஒரு செல்வந்தரின் வீட்டிலே ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்களும் அந்த வீட்டிற்கு சென்று அவர்களை சந்தித்தார்கள். அங்கே ஹைதராபாத் சூஃபி அவர்களை சந்திப்பதற்கு அப்துல் கரீம் ஹசரத்துடைய ஷேக் படேசா ஹசரத் பத்ருத்தீன் ஹசரத் அவர்களும் மெட்ராஸுக்கு சென்றிருந்தார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் ஹைதராபாத் சூஃபி அவர்களை முசாபஹா செய்துவிட்டு பக்கத்திலே நிற்கும் போது இவர்களுடைய ஷேகாகிய பத்ருத்தீன் படேசா ஹசரத் அவர்கள் ஹைதராபாத் சூஃபி அவர்களை முசாபஹா செய்துவிட்டு முஆனகாவும் செய்துவிட்டு ஒரு வசனம் சொன்னார்கள், ஆப்கு குத்துபு பனாயா, உங்களை அல்லாஹ் தஆலா குத்துபாக ஆக்கியிருக்கிறான் என்று ஒரு வசனம் உருதுவிலே சொன்னார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்களுக்கு அந்த நேரம் உருது தெரிந்திருக்கவில்லை. அதனால் தன்னுடைய ஷேகிடம்
தாங்கள் சொன்ன வசனத்தின் விளக்கம் என்னவென்று கேட்டார்கள். உங்களை குத்துபாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம். அவர்களை பார்த்து நான் சொன்னேன், அவர்கள் குத்துபு என்று சொன்னார்கள். இதை கேட்ட அப்துல் கரீம் ஹசரத் அவர்களுடைய காலில் விழுந்து, நீங்கள் எங்களுடைய மதரசாவுக்கு வர வேண்டும், எங்களுடைய மாணவர்களை பார்க்க வேண்டும், மதரசாவிலே நீங்கள் ஒரு சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும், உங்களுடைய ஞான உரைகளை நாங்கள் கேட்டு தெளிவடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு ஏற்ப ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்களும் புதக்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். புதக்குடிக்கு வந்து சேர்ந்த நேரத்தில் புதக்குடி மதரசாவிலே இலங்கையைச் சேர்ந்த அட்டாளச்சேனை வெள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். புத்தளத்தைச் சேர்ந்த புத்தளத்தாலிம் என்று சொல்லப்படுகின்ற அபூபக்கர் ஆலிம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். காயல் பட்டணத்திலிருந்து சூஃபி ஹசரத் அவர்களும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாணவர்களிடத்திலும் முசாபஹா செய்த ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் தங்களுடைய பேக்கை திறந்து கிதாபுகள் எடுத்து, அவர்கள் எழுதிய ஒரு கிதாபை எடுத்து நிறைய பிரதிகள் கொண்டு வந்திருந்தார்கள். அதில் மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரதி கொடுத்து கொண்டே போனார்கள். சூஃபி ஹசரத் அவர்களும் இடையிலே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த பிரதியை கொடுக்கவில்லை. இன்னும் ஒரு இடத்திலே வெள்ளியாலிம் அகமது மீனான் வெள்ளியாலிம் சாஹிப் இருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த பிரதியை கொடுக்கவில்லை. இன்னொரு இடத்திலே புத்தளத்தாலிம் அபூபக்கர் மௌலவி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் கொடுக்கவில்லை. மற்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு இந்த இரண்டு பேரையும், சூஃபி ஹசரத் அவர்களையும் வெள்ளியாலிம் சாஹிப் அவர்களையும் பார்த்து ஹைதராபாத் சூஃபி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இருவரும் ஹைதராபாத்துக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். புத்தளத்தாலிமுக்கும் கிதாப் கொடுக்கவில்லையே. அவர் உடனே எழுந்து வந்து, இவர்கள் இரண்டு பேருக்கும் நீங்கள் கிதாப் கொடுக்கவில்லை, இவர்கள் இரண்டு பேரையும் ஹைதராபாத்துக்கு வர சொல்லி இருக்கிறீர்கள், எனக்கும் கிதாபு தரவில்லை, ஆனால் எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே, நான் வரலாமா என்று கேட்டாராம். அதற்கு ஹைதராபாத் சூஃபி அவர்கள் சொன்னார்களாம், லா நசீபலக, உங்களுக்கு நசீபு இல்லை என்று சொன்னார்களாம். சொல்லிவிட்டு 2 நாட்கள் அங்கே தங்கி இருந்து விட்டு ஹைதராபாத் சூஃபி அவர்கள் ஹைதராபாத்துக்கு போய்விட்டார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்களிடத்திலே இவர்கள் எல்லாம் ஓதிக்கொண்டிருந்து சூஃபி ஹசரத் அவர்கள் ஓதி முடித்து விட்டார்கள். தன்னுடைய நண்பனான வெள்ளியாலிம் சாஹிப் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஹைதராபாத்துக்கு வர சொல்லி இருக்கிறார்களே, நான் ஓதி முடித்து விட்டேன், நீங்கள் ஓதி முடிப்பதற்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன, என்ன செய்வது என்று கேட்டார்கள். ஹைதராபாத் சூஃபி அவர்களிடத்திலே போவதற்கு 2 பேரும் தான் போக வேண்டும், நான் ஓதி முடிக்கும் வரை நீங்கள் இங்கே தங்கியிருங்கள் என்று வெள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் சூஃபி ஹசரத்துக்கு சொன்னார்கள். அதன்படி சூஃபி ஹசரத் அவர்கள் ஓதி முடித்திருந்தாலும் கூட மேலதிகமாக 2 வருடம் அப்துல் கரீம் ஹசரத் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்து கொண்டு சிறிய பாடங்களையும் ஓதி கொடுத்து கொண்டு அங்கேயே இருந்தார்கள். 2 வருடங்களின் பின் வெள்ளியாலிம் சாஹிப் அவர்களும் ஓதி முடித்து விட்டார்கள். இவர்கள் கடிதம் எழுதி கேட்டார்கள் ஹைதராபாத் சூஃபி அவர்களுக்கு, வருமாறு சொன்னீர்களே, எப்போது வர வேண்டும் என்று கேட்டு எழுதினார்கள். அதற்கு அவர்கள் பதில் எழுதியிருந்தார்கள், என்னுடைய வாசல் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும், வரலாம் என்று எழுதியிருந்தார்கள். 1349 ஹிஜ்ரி, அதாவது 1929 ஆண்டு அவ்விரண்டு பேரும் மெட்ராஸ், அதாவது புதக்குடியில் இருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரெயினிலே பிரயாணம் செய்கிறார்கள். ட்ரெயினிலே பிரயாணம் செய்த இருவருக்கும் ஹைதராபாத் புதிய ஊரு. ரயில்வே ஸ்டேஷனிலே இறங்கி நடந்து வரும்போது
ஒரு போலீஸ்காரனிடத்திலே இங்கே அப்துல் காதிர் சூபி என்று ஒரு பெரிய மனிதன் இருக்கிறார்களே, அவர்களுடைய வீடு எது என்று கேட்டார்கள். போலீஸ்காரன் அந்த 2 பேரையுமே அந்த வீட்டுக்கே அழைத்து வந்து விட்டான். அந்த போலீஸ்காரனுக்கு அவர்களை பற்றி தெரிந்திருந்தது, அதனால் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். வீட்டின் உள்ளே போன நேரம் பகல் சாப்பாட்டு நேரம். உள்ளே போனால் 3 பேர்களுக்கு சாப்பாடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஒரு பீங்கானில் ரொட்டி இருக்கிறதாம், 2 பீங்கானில் சோறு இருக்கிறதாம். ஹைதராபாத் சூஃபி அவர்கள் சோறு சாப்பிட மாட்டார்களாம், ரொட்டி தான் எப்போதும் சாப்பிடுவார்களாம். இவர்கள் உள்ளே போனவுடன் இவர்களுக்கு அதிசயமாகிவிட்டது. உட்கார்ந்தார்கள். ஹைதராபாத் சூஃபி அவர்கள் ரொட்டியை சாப்பிட்டார்கள். போன 2 பேர்களும் சோத்தை சாப்பிட்டு விட்டு சுமார் 6 மாத காலம் ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்களிடத்திலே ஞான கல்வியை படித்துக் கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார்கள். 2 பேருக்கும் சூஃபி ஹசரத் ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் பையாத்து கொடுப்பதற்கு நாடி 2 பேரையும் அழைத்து சென்று ஒரு பாழடைந்த கிணத்தை காட்டி, இந்த கிணற்றில் உங்களை விழுமாறு நான் சொன்னால் நீங்கள் விழுவீர்களா என்று கேட்டார்களாம். அதற்கு 2 பேரும் ஆம், நீங்கள் சொன்னால் விழுவோம் என்று சொன்னார்களாம். அதோடு 2 பேரையும் அழைத்து வந்து ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் பையாத்து கொடுத்து, நீங்கள் 2 பேரும் ஊருக்கு செல்லுங்கள், நீங்கள் காயல் பட்டணத்துக்கு போங்கள், நீங்கள் இலங்கைக்கு போங்கள், இருவரும் தீனுடைய பணியிலேயே இறங்க வேண்டும், ஞானத்தை வளர்ப்பதில் மக்களை நல்வழிப்படுத்தும் பணியிலேயே இறங்க வேண்டும் என்று வசியத்தும் செய்து அனுப்பினார்கள். சூஃபி ஹசரத் அவர்கள் காயல் பட்டணத்துக்கு போனார்கள். பிள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் காத்தான்குடிக்கு, இந்த இலங்கைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஹைதராபாத் சூஃபி ஹசரத் அவர்கள் சொன்னது போல் பிள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் இலங்கைக்கு வந்து எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடாமல், வியாபாரத்திலும் இறங்காமல், ஞானத்தை வளர்ப்பதிலும் தீனுடைய ஹிதுமத்து செய்வதிலுமே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். சூஃபி ஹசரத் அவர்கள் அதாவது காயல் பட்டணத்துக்கு போன நேரம் அவர்களுடைய குடும்பத்தார் மிகவும் பணக்கார குடும்பம், செல்வந்தர்கள். அவர்களுக்கு காயல் பட்டணத்திலும் மெட்ராஸிலும் கடை இருந்தது. அதனால் சூஃபி ஹசரத்திடம் சொன்னார்கள், நீங்கள் ஓதி முடித்துவிட்டு ஹைதராபாத்துக்கும் போய் பையத்தாகி வந்திருக்கிறீர்கள், கடையிலே ஆள் தேவை, கடைக்கு ஆள் தேவை, நீங்கள் இந்த காயல் பட்டணத்து கடையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று காயல் பட்டணத்து கடையிலே சூஃபி ஹசரத் அவர்களை வைத்தார்கள். அங்கு ஒரு சில வருடம் சூஃபி ஹசரத் அவர்கள் அந்த கடையை நடத்தினார்கள். கடையில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அதற்கு முதல் அந்த கடையில் நஷ்டமே ஏற்பட்டது கிடையாது. சூஃபி ஹசரத் அவர்கள் பாடம் எடுத்ததிலிருந்து தொடர்ந்து 2 வருடங்களும் பாரிய நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் சூஃபி ஹசரத் அவர்களை மெட்ராஸில் உள்ள கடைக்கு பெற்றோர்கள், சொந்தக்காரர்கள் மாற்றினார்கள். மெட்ராஸில் உள்ள கடையிலும் சூஃபி ஹசரத் பல வருடங்கள் இருந்தார்கள். இவர்கள் பாடம் எடுத்த வருடத்திலிருந்து பாரிய நஷ்டமே அந்த கடைக்கு ஏற்பட்டது. இதனால் சூஃபி ஹசரத் அவர்களை கடையில் வைப்பதில்லை, இவர் இருந்தால் முசீபத்து பிடிக்கிறது என்று பெற்றோர்களும் மற்றவர்களும் முடிவெடுத்தார்கள். இப்படி இருக்கும்போது 1930ஆம் ஆண்டு சூஃபி ஹசரத் அவர்கள் காயல் பட்டணத்திலே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் 30ஆம் ஆண்டு திருமணம் செய்தார்கள். 1932ஆம் ஆண்டு அவர்களுடைய மனைவி காலமானார்கள். 2 வருடங்கள் தான் சூஃபி ஹசரத் அந்த மனைவியோடு இருந்தார்கள்.
அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சூஃபி ஹஸ்ரத் அவர்களுடைய 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமணத்தில் ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் அவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாப்பிள்ளையாக சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் வெளிக்கிட்டு எல்லோரிடத்திலும் சலாம் சொல்லும் போது முதலாவதாக தன்னுடைய ஷேக் ஹைதராபாத் சூஃபி அவர்களிடத்திலே சலாம் சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்களாம், உனக்கு அடுத்த மாலை ஒன்று காத்திருக்கிறது என்று சொன்னார்களாம். அதாவது இந்த மனைவி மரணிப்பால் இன்னொரு மனைவி உனக்கு வருவாள் என்ப கருத்தை இந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் சுட்டி காட்டினார்களாம். இருந்தவர்களுக்கு புரியவில்லை. 32ஆம் ஆண்டு சூஃபி ஹஸ்ரத் அவர்களுடைய மனைவி மரணித்த நேரத்தில் தான் ஹைதராபாத் சூஃபி அவர்கள் இன்னொரு மாலை காத்திருக்கிறது என்று சொன்ன கதையின் ரகசியத்தை சூஃபி ஹஸ்ரத் அவர்களும் மற்றவர்களும் புரிந்து கொண்டார்கள். 32ஆம் ஆண்டு முதலாவது மனைவி காலமானவுடன் 1934ஆம் ஆண்டு 2 வருடங்களுக்கு பிறகு காயல்பட்டணத்தில் இன்னொரு பெண்ணை சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் மணந்தார்கள், திருமணம் செய்தார்கள். அதில் பல குழந்தைகள் பிறந்தன. 1946ஆம் ஆண்டு இலங்கைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் சூஃபி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது என்றால், காயல்பட்டணத்து கடையை நடத்தினோம், நஷ்டம் ஏற்பட்டது. மெட்ராஸ் கடையை நடத்தினோம், நஷ்டம் ஏற்பட்டது. வேறு தொழில்களில் ஈடுபட்டு பார்த்தோம், அதிலும் நஷ்டம் ஏற்பட்டது. நமது ஷேக் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே வழி அனுப்பி வைக்கும் போது சொன்னார்களே, என்னையும் வள்ளியாலிம் சாஹிப் அவர்களையும் பார்த்து, நீங்கள் தொழிலில் இறங்கக்கூடாது, தீனுடைய ஹிதமத்திலே இருக்க வேண்டும் என்று. அதற்கு மாற்றமாக நாம் தொழில் செய்வதனால் தான் இந்த நஷ்டம் ஏற்படுகிறதோ. ஆகவே நமது நண்பன் அஹமத் பீரான் வள்ளியாலிம் இலங்கையிலே இருக்கிறார்களே, அவர்களை போய் பார்த்து வருவோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து வருவோம் என்று 1946ஆம் ஆண்டு சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் முதலாக இலங்கைக்கு கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து அட்டாளச்சேனைக்கு வந்தார்கள். அஹமது மீரான் வள்ளியாலிம் அவர்கள் எங்கே என்று விசாரித்தார்கள். அவர்கள் கிராம் குளத்தில் ஹல்வத்திருக்கிறார்கள் என்ற செய்தி சூஃபி ஹஸ்ரத் அவர்களுக்கு கிடைத்ததுடன் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். நம்மோடு ஓதி வெளியாகி ஷேக் அவருடைய உத்தரவின்படி இவர் தீனுடைய ஹிதமத்திலே தானே இறங்கி இருக்கிறார், ஹல்வத்திற்கும் அளவுக்கு இவர் முன்னேறிவிட்டாரே, நாம் தானே நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம் என்று அட்டாளச்சேனையில் இருந்து கிராங்குளத்துக்கு சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் வந்தார்கள். வள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் ஆதம்பழம் மறைக்கார் மகனுடைய தோட்டத்திலே கிராங்குளத்திலே ஹல்வத்திருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சுமார் 1.5 மாதம் கிராங்குளத்திலே சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் தங்கியிருந்து, பழைய நண்பர்கள் அல்லவா, 2 பேரும் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக அவர்களும் 1.5 மாதம் கிராங்குளத்திலே ஹல்வத்தி இருந்தார்கள். இருந்துவிட்டு நான் ஊர் போய் வருகிறேன் என்று மீண்டும் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் காயல்பட்டணம் சென்று விட்டார்கள். அங்கு போனாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. மீண்டும் 1949ஆம் ஆண்டு முதலில் வந்தார்கள். 46ஆம் ஆண்டு, அதற்கு பிறகு 1949ஆம் ஆண்டு இலங்கைக்கு சூஃபி ஹஸ்ரத் அவர்கள் வந்து கொழும்பிலே இருக்கின்ற சம்மாங்கோட் பள்ளி வாசலில் பேசிமாமாக கடமை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில மாதங்கள் தான் கடமை செய்தார்கள். அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய நடவடிக்கை பிடிக்காத காரணத்தினால் 3ஆம் குறுக்கு தெருவில் இருக்கின்ற ஹனபி பள்ளிக்கு மாறி அந்த பள்ளியில் பேசிமாமாக சில காலங்கள் கடமை செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சூஃபி ஹஸ்ரத், இதன் பிறகு பள்ளிவாயில் கடமைகளை நாம் செய்வதில்லை, நமது ஷேக் நமக்கு உத்தரவிட்டது போல, நமது நண்பன் வள்ளியாலிம் சாஹிப் அவர்கள் இருப்பது போல நாமும் பையாத்து கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து
தீனுடைய ஹிதுமத்திலே இருப்போம் என்று அதை தொடர்ந்து சூபி ஹசரத் அவர்கள் 1984 ஆண்டு மரணிக்கின்ற வரை தீனுடைய ஹிதுமத்திலேயே ஈடுபட்டு இருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. ஹைதராபாத் சூபி ஹசரத் அவர்கள் ஒரு குத்துபு, அதில் சந்தேகமே கிடையாது. அவர்கள் அரபியிலும் உருதுவிலும் பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்களிலெல்லாம் இதே ஞானத்தை நிரப்பி வைத்திருக்கிறார்கள். வஹதத்துல் வஜூதை மிக தெளிவாக பேசிய நாதாக்கள் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். அவர்களில் அஷ்ஷேக் முஹித்தீன் இப்னு அரபி அவர்கள் ஒருவர். பிறகு அவர்களை போன்று இந்த ஞானத்தை மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக புட்டு புட்டு காட்டி பேசியவர்கள் ஹைதராபாத் சூஃபி ஹஸ்ரத் அவர்கள். அவர்கள் அல் ஹக் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், அல் ஹகீகா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்களில் மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் வஹதத்துல் வஜூதை எழுதியிருக்கிறார்கள். வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் அரபியிலே நூல்கள் எழுதவில்லை, தமிழிலும் புத்தகங்கள் எழுதவில்லை. இருந்தாலும் அவர்கள் மஹபூபு மனோன்மணி கீதம் என்று ஒரு பாடல் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே கையெழுத்தால் எழுதி அவர்களுடைய முரீது பிள்ளைகள் கொப்பிகளில் அவர்களுடைய கையால் எழுதி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல்களை சூபி ஹசரத் அவர்கள் பரிசீலனை செய்து அச்சு போட்டிருக்கிறார்கள். மஹபூபு மனோன்மணி கீதம் என்ற பெயரிலே அந்த புத்தகம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் இதே கருத்தை வஹதத்துல் வஜூதை தெளிவாக விளக்கமாக ஆணித்தரமாக வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு பாடலை நான் கூறி காட்டுகிறேன். ஆதமியான ரூபமாய் அவனியில் வந்தது யாரையா, ஆதமியான ரூபமாய் அவனியில் வந்தது யாரையா, அஹது உஹது வானசாய் அல்லாஹ் முஹம்மது தாமையா. ஆதமியான ரூபமாய் என்றால் மனிதனுடைய உருவத்தில் இந்த உலகத்தில் வந்தது யார் என்று கேட்கிறார்கள். ஆதமியான ரூபமாய் அவனியில் வந்தது யாரையா, மனித உருவத்தில் இந்த உலகத்தில் வந்தது யாரு என்று கேட்ட வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் பின்னாலே விடை சொல்கிறார்கள். அஹது உஹது வானசாய் அல்லாஹ் முஹம்மது தாமையா, அல்லாவும் முஹம்மதும் தான் இந்த உலகத்தில் மனிதர்களாக ஆதமுடைய மனித உருவத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்று விடையாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல பாடல்களிலே வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்கள் வஹதத்துல் வஜூத் ஞானத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குரிய சூபி ஹசரத் அவர்கள் இந்த ஞானத்தை பல புத்தகங்களிலே எழுதியிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, பல புத்தகங்களிலே எழுதியிருக்கிறார்கள். ரஸாலி இமாமுடைய மிஷ்காத்துல் அன்வார் என்ற நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். துஹ்பத்துல் முர்ஸலா என்ற நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அஸ்ராருல் ஹல்வத் என்ற நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த நூல்களிலெல்லாம் முழுக்க முழுக்க திட்டத் தெளிவாக இந்த வஹதத்துல் வஜூதுடைய கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சூபி ஹஸ்ரத் இதே கருத்தை தான் சொன்னார்கள். 1979 ஆண்டு நான் மார்க்கெட் மீட்டிங்கிலே கூட்டத்திலே இந்த கருத்தை சொன்ன பொழுது நம்மவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாகிவிட்டது. வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்களிடத்திலே பையத் எடுத்தவர்களும் இருந்தார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். சூபி ஹஸ்ரத் அவர்களிடத்திலே பையத் எடுத்தவும் இருந்தார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கூட நான் மார்க்கெட் மீட்டிங்கிலே பேசின கருத்து சரியா பிழையா என்பது தெரியாமல் இருந்தது.
அவர்கள் கூட என்னிலே சந்தேகப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். என்ன ஹபீப் என்று கேட்டால் கொஞ்சம் தலையை குனிஞ்ச மாதிரி தான் நடப்பார்கள். ஏதோ இவன் தவறுண்டு சொல்லி போட்டான், எங்கட வள்ளி ஆலிம் சாஹிப் இப்படி சொல்லல, எங்கட சூஃபி ஹஸரத் இப்படி சொல்லல, இவன் ஏதோ ஒரு தவறை சொல்லிவிட்டான் என்ற பாணியிலே அவர்களும் கொஞ்சம் தலையை குனிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். நான் இவர்களிடத்திலே சொன்னேன், கூடுதலாக சூஃபி ஹஸரத் அவர்களிடத்திலும் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்களிடத்திலும் பையத்தானவர்கள் தான் நமது பள்ளிவாயில் நிர்வாகிகளாக அந்த நேரத்திலே இருந்தார்கள். இப்போவும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே நான் சொன்னேன், நான் சொன்னது சரியா பிழையா என்று உங்களுக்கு தெளிவாகவில்லை. சூஃபி ஹஸரத் அவர்கள் சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டேன். பிறகு சாப்பாட்டிற்கு பிறகு ஒரு 50 பேர் அளவிற்கும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளில் முக்கியமானவர்கள், நம்மோடு சம்பந்தப்பட்டவர்கள், சூஃபி ஹஸரத் அவர்களிடத்திலும் வள்ளி ஆலிம் சாஹிபிடத்திலும் பையத்தானவர்கள் எல்லாரும் சேர்ந்து சுமார் 50 பேர்கள் ஹபீபா ஹாஜியாருடைய வீட்டுக்கு ஒரு இரவு 10 மணிக்கு போனோம். எஸ்கே ஹாஜியாருடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த நேரத்தில் எஸ்கே ஹாஜியார் இங்கே இருக்கிறார், இப்போதுதான் அவர் இல்லை. அப்போது சூஃபி ஹஸரத் அவர்களிடத்திலே போனவுடன் அவர்கள் கேட்டார்கள், என்ன வந்திருக்கிறீங்க என்று. பெரும் கூட்டமா வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் இல்ல. ரவுஃப் மௌலவி இந்த கிட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சில கருத்துக்களை பேசிட்டாரு, பெரிய பிரச்சனையா இருக்கு ஊரில், அது சம்பந்தமாக உங்களிடத்துல கேட்டு சரியா பிள்ளைய ஆண்டாரியத்தான் வந்திருக்கிறோம் என்று எஸ்கே ஹாஜியார் தான் சொன்னாரு. 50 பேரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நானும் இருந்தேன். என்ன பேசியிருக்கிறாரு அப்படி என்று சூஃபி ஹஸரத் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கென்று பேசியிருக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. ஆமா, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று எவன் சொன்னான் என்று கேட்டார்கள். அதோட அந்த கேள்விக்குரிய விட சரி, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று எவன் சொன்னான் என்றார்கள். அதோட இந்த கேள்விக்குரிய விட வந்துவிட்டது. இப்போதும் இருக்கிறார்கள் கலந்து கொண்டவர்கள், ஒரு சில ஆக்கள் மௌத்தாயிருப்பார்கள் நினைக்கிறேன். வேற என்ன பேசி இருக்கிறாரு? அல்லாஹ்வும் ரசூலும் 1-2 பேசிட்டாரு, அதுவும் ஒரு பிரச்சனை. ஆமா, 2 எவன் சொன்னா என்று கேட்டார்கள். அதோடு அதுக்குரிய விடையும் வந்துவிட்டது. வேற என்ன பேசி இருக்கிறாரு? ஹிரா குகைக்குள்ள அல்லாஹ் தான் நெத்தியில கைய வச்சுக்கிட்டு படுத்தான் அப்படி என்று பேசி இருக்கிறாரு. அல்லாஹ் தான் படுத்தான், வேற எவன் படுத்தான் என்று கேட்டார்கள். அதோடு கேள்விக்கான விடைகள் எல்லாம் கிடைத்து விட்டது. எல்லாரும் அப்படியே மலைச்சு போனார்கள். அதற்கு பிறகு இரவு 2 மணி வரை சூஃபி ஹஸரத் அவர்கள் தாங்கள் மொத்தமாக சொன்ன விடைகளுக்கெல்லாம் விளக்கங்களை கூறி இரவு 2 மணி அந்த கூட்டம் முடிஞ்சு நான் எழும்பிட்டு வந்து ஹபீபா ஹாஜியார் ஒழுங்க தொங்கல்ல வந்தவுடனே பின்னால வந்தா அவ்வளவு பேரையும் பார்த்து கேட்டேன், இப்ப சரியா தம்பி நம்மளை நம்புவீங்களா என்று கேட்டோம். இப்ப சரிதான். அப்ப இவ்வளவு நாளும் சந்தேகத்தானா கிடந்தீங்க நீங்க, இப்ப அவங்களுக்கு சரியா போயிருக்கீ, வாங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே சூஃபி ஹஸரத் அவர்களும் இதைத்தான் சொன்னேன். சினாக்கள் கிட்ட அபிப்பிராயம் இருக்கி, சூஃபி ஹஸரத் எல்லாம் அவனேண்டு பேசல, ஞானம் பேசியிருக்காங்கதான், எல்லாம் அவனேண்டு சூஃபி ஹஸரத் பேசல என்ற சில அபிப்பிராயம் சூஃபி ஹஸரத் முடிவு பிள்ளைகள்கிட்ட, வள்ளி ஆலிம் சாஹிப் அவங்களுடைய முடிவு பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இருக்கி. நீங்க சூஃபி ஹஸரத் அவர்கள் மொழிபெயர்த்த கல்வத்தின் இரகசியம், கல்வத்தின் இரகசியங்கள் என்ற புத்தகம் முதலாவது பக்கத்தை எடுத்து பாருங்கள். சூஃபி ஹஸரத் அவர்கள் எல்லாம் அவனே என்ற வசனத்தை எழுதியிருக்கிறார்கள். கல்வத்தின் இரகசியங்கள் என்ற புத்தகத்தின் முதலாம் பக்கத்தில் எல்லாம் அவனே என்று சூஃபி ஹஸரத் அவர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் உள்ள குழப்பம் என்ன என்றா, இன்று கூட சில ஆக்கள் நெஞ்சிட்டு திரும்பாங்க, ரவுஃப் மௌலவி இங்க பேச கீச வரமாட்டாரு, சபைக்கு வரமாட்டாரு, சூஃபி ஹஸரத் கொஞ்சம் கோபம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். நடந்தது சூஃபி ஹஸரத் அவர்களும் இந்த இல்மைத்தான் பேசினார்கள், வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்களும் இந்த இல்மைத்தான் பேசினார்கள், ஹைதராபாத் சூஃபி ஹஸரத் அவர்களும் இந்த இல்மைத்தான் பேசினார்கள். ஆனால் வள்ளி ஆலிம் சாஹிப் அவர்களோ சூஃபி ஹஸரத் அவர்களோ நாங்க இப்ப இந்த
வஹதத்துல் வஜூத விளங்கப்படுத்துற பாணியில மக்கள் மத்தியில சொல்லல். எங்க வாப்பா இருந்தாங்க, அவங்களும் வஹதத்துல் வஜூதத்தான் பேசினாங்க. நாங்க இப்ப விளங்கப்படுத்துற பாணியில எங்கட வாப்பா கூட சொல்லல. இதனால நாங்க அவங்கள பிழை என்று சொல்லல, அவங்க செய்த தப்புன்னு சொல்லல. அவங்களோட பாணி அப்படித்தான் இருந்துச்சு, அவங்களோட போக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அதனால நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம், ஒவ்வொரு சொல்லையும் தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு விளக்கங்கள் அழகா சொல்றோம். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. தஜல்லி எம்பாங்க, சிவத்தம்பாங்க, தாத்தம்பாங்க, குஹூரம்பாக, மகரம்பாக, ஐனியத்தம்பாக, தைரியத்தம்பாக. இது என்ன சாமான் என்று விளங்கப்படுத்தல. அதனால கேட்டுக்கிட்டு இருந்தவன் எல்லாம் பேவனம் தலையாட்டுறாப்பல என்ன செஞ்சான், தலையாட்டிட்டு இருந்ததே தவிர ஒருவருக்கும் விஷயம் விளங்கவில்லை. விஷயம் விளங்கி இருந்தால் நான் பேசின நேரத்தில் உடனடியாக சரி என்று அவர்கள் நம்பியிருப்பார்கள். விஷயம் தெரியாதனால அவர்களுக்கு விஷயம் தெளிவாகவில்லை. இதுதான் உண்மை. சூஃபி ஹஸரத் அவங்களுடைய ஹாலாயாத்தில் எத்தனையோ மஜ்லிஸில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். இதே வஹதத்துல் வஜூதை எல்லாம் அவனே என்ற இந்த வஹதத்துல் வஜூதை மிக தெளிவாக பேசியவர்களில் சூஃபி ஹஸரத் ஒரு ஆள். ஆனா சூஃபி ஹஸரத்துக்கு பின்னால ஒரு ஹலீஃபா வந்திருக்கிறாரு. அவருடைய பையத்தானாக்கள் ஆறு நீங்க இருப்பீங்க, இருந்தா கூட்டிட்டு வாங்க, அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க என்று நான் சொல்றேன். அந்த ஆள் சொல்றான், நாங்க ஹலீஃபான்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க அவரை ஷேഖ் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஆள் சொல்றாரு வஹதத்துல் வஜூத் என்று ஒரு சாமான் கிடையாது, அது குஃப்ர் என்று சொல்றான். அந்த ஆள் பேரு ஜலாலுத்தீன் தங்கள். இன்னைக்கு பையத்து கொடுத்துட்டு இருக்காரு. 50 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா உடனே பையத்து உங்களுக்கு கிடைக்கும், அதிகமா கொடுக்க தேவையில்லை. 50 ரூபாய் கவர்ல போட்டு கொடுங்க, உங்களுக்கு நிச்சயமா பையத்து தருவார். அப்படியான ஒரு ஷேக் இன்னைக்கு இலங்கை முழுக்க சுத்தி திரிகிறார். பேரு ஜலாலுத்தீன். அவர் வஹதத்துல் வஜூத் ஷிர்க் என்று சொல்றார், வஹதத்துல் வஜூத் குஃப்ர் என்று சொல்றார். அவரிடத்தில் நம்மவர்கள் போய் சூஃபி ஹஸரத் நோய்த்தானே பேசியிருக்கிறார் என்று கேட்டதற்கு எங்கே பேசியிருக்கிறார் சூஃபி ஹஸரத் என்று கேட்டிருக்கிறார். கல்வத்தின் ரகசியங்கள் என்ற புத்தகத்தை எடுத்து காட்டி எல்லாம் அவனே என்றுதான் சூஃபி ஹஸரத் சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னதுக்கு பிறகுதான் அந்த கல்வத்தின் ரகசியம் என்ற புத்தகத்தை பார்த்து போட்டு சொன்னானாம், இதுல கருத்து வேற. என்னோட கருத்து எல்லாம் அவனே என்று, அப்ப கருத்து என்ன என்று கேட்டதற்கு அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது என்று சொன்னாராம். காத்தாங்குடிக்கு போறது நரகத்தில் கால் வைக்கிற மாதிரி என்று எத்தனையோ மக்களுக்கு அவர் முறிது பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார். இது ரகசியமான செய்தி இல்லை தம்பி, கல்முனையில போய் பாருங்க. ஜலாலுத்தீன் தங்கற முடியுதுன்னு சும்மா 2 பேர் தான் நீங்க இருப்பீங்க. அநியாயமான பையத்தோட பையத்தை அவர்கிட்ட எடுத்தீங்க, பனாவா போய்த்திருங்க. ஷைத்தான் கிட்ட பையத்தை எடுக்கிறதும் ஜலாலுத்தீன் கிட்ட பையத்தை எடுக்கிறதும் 2 உண்டு. கல்முனையில இப்ராஹிம் மௌலவி பேசுற நேரத்தில் வலாலத்து குஃப்ர் ஷிர்கை பேசுகிறான் என்று இவர் ஒரு சபையில பேசி இருக்கிறார். உடனே இப்ராஹிம் மௌலவி அவரோட சேர்ந்த ஆக்கள் எல்லாம் அவரிடத்துல போய் இப்படி நீங்க பேசுறீங்களாமே, சம்பந்தம் விவாதிக்க வாரீங்களான்னு இடத்துக்கு உங்களை எல்லாம் விவாதிக்கலான்னு அந்த கோவப்பட்டு பேசிவிட்டான். அப்படி ஆனால் தான் ஜலாலுத்தீன் தங்கள் அவர் இன்றைக்கு இலங்கையில சுத்தி திரிகிறாரு. இவங்க நான் சுத்துற என்னதுக்கு தெரியுமா, காசிக்கு தான் தம்பி, வேற நீங்க எதுவுமே நினைக்க வேணாது. பொறாமையில வேசியம் இல்லை, ஆசதில வேசியம் இல்லை, உள்ளத்தை தான் சொல்றேன். குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த வஹதத்துல் வஜூத் குஃப்ர் ஷிர்க் என்று சொன்னவன் எப்படி ஷேகா இருந்து வழி நடத்த முடியும்? எப்படி அவன் ஞானத்தை போதிக்க முடியும்? அவன் எந்த ஞானத்தை தான் போதிக்கலாம்? இதை தவிர ஒரு என்ன ஞானம் இருக்கிறது? ஆகவே காசிக்காக பதவிக்காக எத்தனை ஷேகு இவ்வாறு வருவாங்க. என்ன ஒரு பாட்டுல கூட தோணா மௌலானா சொல்லி இருக்கிறாரு, அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருவது இல்லை. பகல் வேஷக்கார குருமார்கள் சொல்லித்தரும் ஞானம் அல்ல, பகல் வேஷக்கார குருமார்கள் சொல்லித்தரும் ஞானம் அல்ல என்ற ஒரு பாட்டுல அவர் பாடுறாரு. பகல் வேஷக்கார குருமார்கள் சொல்லித்தரும் குருட்டு ஞானம் அல்ல, அது மாய மந்திரம் அல்ல, பூம்பாசி பிடிப்பதல்ல. அப்படி அந்த பாட்டில் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். ஆகவே
ஹைதராபாத் சூஃபி அவர்கள் ஒரிஜினல் நம்பர் 1, வெள்ளியானி சாஹிப் அவர்கள் நம்பர் 2, சூஃபி ஹசரத் அவர்கள் நம்பர் 3, ஜலாலுத்தீன் 0. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, 11:30 மணிக்கு நார்சா கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.